ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைலரிங் மோட்டிவேஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் ஒரு கொஞ்ச நேரம் பேச தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சுடிதார் ஒன்று அதை ஆல்ட்ரு பண்ணுறது, லைனிங் இல்லாமல் இருக்குது. அதை வந்து ஒரு பாப்பாவுக்கு லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியலு, லைனிங் எடுத்து அதே சுடிதார் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு வச்சுட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் இதை எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நெக்கை மட்டும் பிரிக்காமல் நான் அந்த டாப்போட மற்ற எல்லா பார்ட்டையுமே பிரித்து வச்சுருக்கிறேன். ஸோ நெக்கு வந்து அங்கே முன்னாடி டிசைன் இருக்கிறனால அதை என்னால் பிரிக்க முடியல. அதுக்காக நம்ம நெக்கு வந்து இதுவும் பிசுறு வராமல் மடித்து அடிக்கிறதுக்காக இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் வீக்குள்ளே போகலாம். நீங்கள் முன்னாடியே டைட்டில் பார்த்துருப்பீங்க, என்னடா இது வாழ்க்கை, நம்மளும் மற்றவங்க மாதிரி தான் கஷ்டப்படுறோமே நினச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லார் லைஃப்லேயுமே நினைக்கக்கூடிய விஷயந்தான். நான் வந்து அதை தாங்க நினச்சிட்ருக்கிறேன். நானும் மற்றவங்க மாதிரி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் கஷ்டப்படுறேன், வேலை செய்கிறேன். ஆனால் வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா பணத்தை சேவ் பண்ணியே வைக்க முடியறது கிடையாது. சம்பாதிக்கிற பணம் ஏதோ ஒரு வழியில் செலவழிஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்னடா காரணம் நானும் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன். ஆனால் இப்போ தாங்க அதுக்கு என்ன காரணன்றது ஒரு சொல்யூஷனே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து கரெக்டாக டைமை வந்து கீப் அப் பண்ணும். அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை முடிக்கணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேன். 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு 7 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் இருக்கிற எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டு 9 மணிக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வசதியாக இருக்கிறவங்க, காசு பணம் வச்சுருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா வருஷம் 365 நாள்லேயும் அவங்களோட எந்த சந்தோஷம், எப்படி ஊருக்கு போகிறது, அந்த பிஸியான ஷெட்யூலில் அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க செய்கிற ஒர்க்கை வந்து கரெக்டான டைமுக்குள்ளே முடிச்சிடுவாங்க. அதை தான் நான் அவங்கக்கிட்டேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது. இப்போ நிறைய பணக்காரங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த 24 ஹவர்ஸை வந்து நல்லா பிரித்து அதில் வந்து எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் வேலை செய்யணுன்றதை வந்து அவங்க ஒதுக்கி வச்சு அந்த டைம் வந்து தூங்குகிற டைமை குறைச்சாலும் குறைப்பாங்களா வழியே வேலை செய்கிற டைமை கண்டிப்பாக குறைக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 5 மணிக்கு எழுந்திரிப்பேன். அதே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். மறாத நாள் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் அது இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி அந்த மாதிரி கூட எந்திரிச்சு வேலை செய்கிறது இருக்குதுங்க. அதனால தான் நான் வந்து முன்னேறாமல் இருக்கிறேன்னு நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம பேக் பார்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் எப்படி டைம் எல்லாம் மேனேஜ் பண்ண போகிறேன், கீப்பப் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து 9 மணிக்குள்ளே என்னோடய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு காலையில் 9 மணிக்கெலாம் டைலரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குங்க. 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா இது வந்து உங்களுக்குமே யூஸ் ஆகும், எனக்கு மட்டும் கிடையாது. நீங்களுமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். நம்ம 9 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா 11 மணி வரைக்கும் உட்காந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு 2 மணி நேரம் கிடைக்குது. அந்த 2 மணி நேரம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு வந்து நம்ம ஒரு ரிலாக்ஸாக வெளியில் போயிட்டு வர்றது, டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திங்கன்னா 11:10க்கெலாம் உங்கள் ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் 11:10லேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் மறுபடியும் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண இது பார்த்திங்கன்னா பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ரெடிமேட் சுடிதார்லேயே வந்து கட்டிங் வந்து கரெக்டாகவே இல்லை, கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது. அதை தான் நான் இப்போ கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 மணி டு 2 மணி வரைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்காகவோ, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, இல்லை வீடியோ பார்க்குறதுக்காகவோ டைம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த 4 மணிக்கு மேலே பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு டைம் சரியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் மேனேஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 ப்ளவுஸ் வரைக்குமே ஸ்டிச் பண்ணலாங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸு இந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணலாம். அதே டிசைன் ப்ளவுஸ்னால் வந்து கொஞ்சம் ஒரு 4 ப்ளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டைலரிங் தொழிலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா, டைமுக்கு துணி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே கொடுத்தோம்னா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த டைம் வந்து நம்மக்கிட்ட ப்ளவுஸு கொடுக்கறதுக்கே வருவாங்க. ஸோ நம்மளோட டைலரிங் ஜேர்னியில் பார்த்திங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் எப்போ அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே
அவங்க ப்ளவுஸ் வந்து எனக்கு இந்த டேட்டில் கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் முன்னாடி கொடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்மளை தேடி அந்த கஸ்டமர் வந்து வந்துகிட்டே இருப்பாங்கங்க. பாருங்கள், இந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணி ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற டைம் வந்து இந்த மாதிரி நான் மேலே சொன்ன மாதிரி கீப்பப் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்க வாழ்க்கையில். மற்றவங்க மாதிரி நம்மளாலையும் வசதி வாய்ப்போடு வாழ முடியும். இதை வந்து ரெகுலராக கண்டினியூஸாக முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு நமக்கு இதை செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 15 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நமக்கு ரெகுலராக இருந்து பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலையும் கூடவே வச்சுக்கோங்க. அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் வந்து தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க. துணி தைக்கிறன்ற பேரில் தண்ணி குடிக்கிறத மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம ஆரோக்கியமும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இந்த நிறை குறை ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சேனலை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். முழுசாகவே இந்த டாப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.